ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழைக்காய் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த வாழைக்காய் எப்படி வறுக்கலான்னு பார்த்துடலாம். 2 வாழைக்காயை அலசி ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இது தேங்காய் சாம்பாருக்கு தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் தான், எதுவும் நினச்சிக்காதீங்க. அதில் ஒரு 10 பட்டை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய், ஒரு 4 பல் பூண்டு இப்போ சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன ஜீரகம் கொஞ்சம், பெரிய ஜீரகம் கொஞ்சம், ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ ஒரு மிக்சிங் கலவையாக அரைச்சிட்டு வர போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சிங் கலவையாக இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் வாழைக்காயை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இது அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை, அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான். அப்புறமேட்டு திரும்ப மறுபடியும் இந்த வாழைக்காயை போட்டு நல்லா இந்த பக்கமாக தான் பரட்டி விட்டு, அப்புறம் அரைச்சி வச்ச கலவையை அதில் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மிக்சியை கொஞ்சமாக கழுவி தண்ணியை ஊற்றிட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் காரத்தூள், இது ரெண்டுத்தையும் அதில் போட்டு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பெரட்டி விட்டோன்னா செம்மையான வாழைக்காய். ஐயோ, வறுக்கும் போதே பக்கத்து வீட்டில் வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன வறுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வறுத்து விட்டு சூப்பராக வறுத்து வந்தாச்சு. இது சாம்பார், ரசம், மோர் குழம்பு, மற்றபடி வேறு எந்த குழம்பு இருந்தாலும் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் கறி குழம்புக்கு வாழைக்காய் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.